Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு chicken gravy தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு chicken gravyக்கு வந்துட்டு நான் மசாலாலாம் வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கேன். அதனால அதோட டேஸ்டே கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைல்ல தான் இருக்கும். இதோட டேஸ்டும் சரி இந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு செய்யும்போதே தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த chicken gravy வந்துட்டு சாதத்தை விட இட்லி தோசை சப்பாத்தி ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த chicken gravy எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் மண் வாணல் வந்து சுடு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து செய்ய போறேன் இன்னைக்கு. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல வந்துட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசி, இதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கிறேன். இதோட வந்துட்டு 1 மூடி தேங்காய் வந்துட்டு நான் துருவி சேர்த்திருக்கேன். இந்த தேங்காய் வந்துட்டு அந்த ஈரப்பதம்லாம் இல்லாம உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம்ல வச்சு நல்லா நான் வறுத்துக்க போறேன். அதனோட வாசனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். தேங்காய் இப்ப பாருங்க ஈரப்பதம் எல்லாம் நல்லா வறுபட்டிருக்கு. இதுல ஒரு 10 முந்திரி, காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் தேங்காயோட சேர்த்து நல்லா வறுத்துக்க போறேன். இது நல்லா ஆறட்டும். கடைசியா வந்துட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்க போறேன். இதுல முக்கியமான விஷயம் தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு ஈரப்பதம்லாம் இல்லாம நல்லா வறுபடணும். அப்பதான் வந்து சிக்கன் கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இன்னைக்கு நான் நாட்டுக்கோழில தான் சேர்ப்பேன். நீங்க பிராய்லரையும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா கழுவிட்டு மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா உப்பு சேர்த்து 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிருக்கு. நம்ம சிக்கன் கிரேவி வந்து தாளிச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 மிளகாய் வந்து கீரி சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நான் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிக்க போறேன். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருக்கு. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இதோட இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை பாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கிருக்கு. இதோட நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த மசாலா பேஸ்ட் இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமா அந்த மிக்ஸி ஜார்லயே தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் வந்துட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா விழுந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட நம்ம வேக வச்சிருந்தா சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் தூவிட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம்ல வச்சு கொதிக்க வைக்கும்போது சிக்கன் ஓரளவுக்கு நல்லா திக்காயி உங்களுக்கு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். இல்ல தேங்காய் சேர்த்துறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்பப்ப வந்துட்டு கலரி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சேன். இடையில வந்து அப்பப்ப கலரி விட்டுட்டே இருந்தேன், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க நான் சேர்த்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனோட அந்த மசாலா சேர்ந்து சூப்பரா அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேவி வந்து சாதத்தை விட இட்லி தோசைக்கு சப்பாத்தியோட ரொம்ப சூப்பரா இருந்தது. சாதத்துக்கு வந்து ஓகேங்கிற அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதோட உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்றேன். Thank you friends.